ஒன்றுபட்ட நம்ம நாட்டை உடைக்கிறது தான் இந்தி கூட்டணி கட்சிகளோட எண்ணமா இருக்கு. தென்னிந்தியாவை தனி நாடாக உடைக்கணுங்கிற அவங்களோட மலிவான அரசியல் எண்ணம் மீண்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில திராவிட நாடுன்ற பெயர்ல ஒரு வரைபடம் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்தே நம்ம நாட்டை உடைக்க நினைக்கிற திமுகவோட திட்டம் நமக்கு தெரியுது. காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணி நம்ம நாட்டோட மதிப்புக்கும் இறையாண்மைக்கும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. இந்தியாவை உடைக்க சதி செய்யற கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தி கூட்டணின்ற பெயர்ல வேலை செய்கிறார்கள். திமுகவின் முக்கிய தலைவர் தமிழக துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில தென்னிந்தியாவை புதிய நாடா, அதாவது திராவிட நாடுன்ற பெயர்ல ஒரு வரைபடம் கொடுத்தாங்க. அத உதயநிதியும் சந்தோஷத்தோட வாங்கிக்கிட்டாரு. இந்தியாவை என்றாவது ஒரு நாள் உடைத்து தனி நாடாய் உருவாக்க வேண்டும் என்ற திமுகவின் எண்ணம் இதனால் வெட்ட வெளிச்சமாகிறது. இப்போது மட்டுமல்ல, இதற்கு முன்பே இந்திய மக்களை ஜாதி, மதம், மொழி வாரியாக பிரிக்க திமுக முயற்சி செய்தது. சில சமயம் இந்துக்களை எதிர்த்து பேசும் உதயநிதி இந்தி மொழியையும் சில நேரம் எதிர்ப்பார், அவமதிப்பார். உதயநிதியை போன்ற அரசியல்வாதிகள் தான் அரசியலில் வளர வேண்டும் என்பதற்காக மக்களை உடைத்து பிரித்தாளும் கொள்கையை கடைபிடிக்கிறார்கள். இந்தியாவை துண்டாக்க நினைக்கும் திமுக போன்ற கட்சிகள் இன்று வரை அதில் வெற்றி பெற முடியவில்லை. ஏனென்றால் மக்களுக்கு தெரியும் இவர்கள் அரசியலுக்காக என்னென்ன செய்வார்கள் என்று. இந்தியாவை உடைக்க நினைக்கும் அனைவருக்கும் சரியான பதிலடி கொடுக்க இந்திய மக்கள் எப்பயுமே ரெடியா இருக்காங்க.